வணக்கம். ஆன்மீக செய்திகள். சென்னை மண்ணடி முத்தியால்பேட்டை ஸ்ரீ மரகதாம்பாள் சமேத மல்லீஸ்வரர் கோயில் பங்குனி பெருவிழா கடந்த மார்ச் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாள் விழாவில் இன்று அதிகார நந்தி வாகனத்தில் மல்லீஸ்வரர் சமேத மரகதாம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்று பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி வீதி உலா நடைபெற்றது. பல்வேறு வீதிகள் வழியாக சென்ற சாமி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவ சிவ என பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் மார்ச் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தயாபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழா கடந்த 16ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவையொட்டி பூஜாரி சுப்பிரமணியன் தலைமையில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றுக்கு சென்று அங்கிருந்து பால் குடங்கள், தீச்சொட்டிகள், சுவாமி உருவங்களை சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோயில் வந்தனர். கோயிலுக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். அம்மனுக்கு 18 வகையான மூலிகைப் பொருட்களால் திருமஞ்சனம் செய்து அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்றன. கோயில் முன்பாக அன்னதானம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை டிரஸ்டிகள் சுப்பிரமணியன், நாகராஜன், முருகன், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மாரியம்மன் கோயில் தெருவில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோயில் உள்ளது. கோயில் திருப்பணிகளை பரம்பரை அறங்காவலர் விஜி போஸ் மற்றும் ஸ்தபதி பாண்டி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டனர். பணிகள் முடிவு பெற்றதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்கான கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் நேற்று முன்தினம் துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜைகள் இன்று காலை நிறைவு பெற்றது. புனித நீர் அடங்கிய கடங்களை அர்ச்சகர்கள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர கலசத்திற்கு கொண்டு சென்றனர். வானில் கருடன்கள் வட்டமிட அர்ச்சகர்கள் புனித நீரை கோபுரத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு 18 வகையான மூலிகைப் பொருட்களால் அபிஷேகம் நடந்தது. அன்னதானம் வழங்கப்பட்டது.
விழா ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் விஜிபோஸ் மற்றும் மாரியம்மன் கோயில் தெரு பொதுமக்கள் பக்தர்கள் செய்திருந்தனர். உடுமலையில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா விமரிசையாக நடக்கிறது. நோன்பு சாட்டுதல் உற்சவத்துடன் மார்ச் 23ஆம் தேதி திருவிழா துவங்கியது. அம்மனுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பாரம்பரிய இசைக்கருவி முழங்க நோன்பு சாட்டுதல் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மார்ச் 27ஆம் தேதி பூச்சொரிதல் நடைபெறும். ஏப்ரல் 3ஆம் தேதி கொடியேற்றம், ஏப்ரல் 8ஆம் தேதி ஊர்வலம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும். திருவிழாவை முன்னிட்டு அம்மன் பல்வேறு வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலிப்பார். கோயில் வளாகம் மற்றும் குட்டை திடலில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க நோன்பு சாட்டுதல் உற்சவத்தில் பங்கேற்றனர். நடைபெற்றது. இன்றிலிருந்து 15 நாள் நோன்பு சாட்டு. பங்குனி மாதம் 17ஆம் நாள் 31/3/2026 அதிர்மிகு மாரியம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2026 வியாழக்கிழமை மாலை 4:15 மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் வருக, அம்மன் நலம் பெறுக. மதுரை பைபாஸ் சாலை அம்மன் சந்நிதி தெரு ஸ்ரீ சிருங்கேரி சங்கரமட வளாகத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் 76வது வர்தந்தி வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழா சிருங்கேரி மடத்தில் நேற்று காலை 6 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நவகிரக ஹோமம், ஆயுஷ ஹோமம் உள்ளிட்ட ஹோமம் நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பாக நடைபெற்ற இந்த வர்தந்தி வைபவ நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் பழமையான காளகஸ்தீஸ்வரர் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. கும்பாபிஷேக பூஜைகள் நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. புனித நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட நீர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. 2 கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணஹூதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஞானாம்பிகை சமேத காளகஸ்தீஸ்வரர் சுவாமிக்கு மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேளூர் தான்தோன்றீஸ்வரர் கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் கடந்த 20ஆம் தேதி துவங்கியது. பெண் பக்தர்கள் ஊர்வலமாக முளைப்பாரி எடுத்து வந்தனர். யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.